29/6/2026 முதல் சிபிஎஸ்இ பள்ளிகளில் அதிகாரப்பூர்வமாக தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் மும்மொழிக் கொள்கை நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இதற்கான விதிமுறைகள் என்ன, அதை சிபிஎஸ்இ பள்ளிகள் எப்படி பின்பற்ற வேண்டும் அப்படின்னு விரிவான ஒரு அறிக்கையை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி 2025-26 பள்ளி கல்வி ஆண்டு முதல் மும்மொழிக் கொள்கை சிபிஎஸ்இ பள்ளிகளில் நடைமுறைப்படுத்தப்படும். அதாவது மாணவர்கள் 2 இந்தியன் லாங்குவேஜஸ், அநேகமா அது மாநில மொழியாகவும் பிளஸ் ஹிந்தியாகவும் இருக்கும். அது இல்லாம 1 ஃபாரின் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அவங்க கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய மாநில உரிமைகளை, மாநில விருப்பங்களை நாங்க என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தது தவேக அரசு. தமிழ்நாட்டில் எப்பவுமே இருமொழிக் கொள்கை தான் பின்பற்றப்படும், அண்ணா வழியில தான் இந்த ஆட்சி நடக்கும் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இன்னைக்கு மும்மொழிக் கொள்கையை சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்தும் பொழுது தவேக அரசு அமைதியாக வேடிக்கை பார்க்கிறது. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் நாங்க காசு வாங்காம சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துட்டோம் அப்படின்னு மாநிலத்தில் சிபிஎஸ்இ பள்ளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடிய ஒரு வேலையும் இதே தவேக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு பக்கம் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கெல்லாம் அனுமதி கொடுத்து சிபிஎஸ்இ பள்ளிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் ஒன்றிய பாஜக அரசு ரொம்ப நாக்கா அந்த சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களில் மும்மொழி கொள்கை நடைமுறைக்கு வரும்னு சொல்லுது. இங்க இருக்கக்கூடிய தவேக அரசும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்களும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம கமுக்கமா அமைதியா இருக்கிறாங்க. இது மூலமாகவே இன்டைரக்டா இது போன்ற நடவடிக்கைகள் மூலம் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்த ஒன்றிய பாஜக அரசுக்கு தவேக அரசு துணை போகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாம் வச்சிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.